கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளை உங்கள் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், திரளான மக்கள் அவரை பின்பற்றினார்கள். அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் விலையேறப்பட்ட வார்த்தைகள். அவ்வளவு ஒரு விசேஷமான விலையேறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள். ஆகவே தான் இன்றைக்கு உலகத்திலேயே வேத புத்தகம் பிரபலமாக இருக்கிறது. உலகத்திலேயே அதிகமாக அச்சடிக்கிற புத்தகம் ஒன்று என்றால் அதுதான் வேத புஸ்தகம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இருள் எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. இருள் எதை குறிக்கிறது? நரகத்தின் வாழ்க்கையை குறிக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறார். ஜீவ ஒளி என்றால் நித்திய ஜீவன், நித்திய ஜீவனுக்கு அடையாளம். ஜீவ ஒளி என்றால் பரலோக வாழ்க்கைக்கு அடையாளம். இந்த உலகத்திலேயே ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை பின்பற்றி அந்த நித்தியத்தின் நம்பிக்கையோடு வேத வசனத்தை கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை இரட்சகராக கொண்டு நம்ம வாழ்கிற பொழுது அந்த நித்திய ஜீவனுக்கான ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும். அப்ப நம்ம இருளில நடக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில அந்த நித்திய ஜீவனுக்கான ஒளியை அடைந்திருக்க வேண்டுமானால் இந்த வேத வசனங்களை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேத வசனங்களை நம்முடைய இருதயத்தில் பத்திரப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக, இந்த வேத வசனத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி? நித்திய ஜீவனை கொடுக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்ம அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளதான் நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆண்டவருக்குள்ளதான் அந்த ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவ ஒளி இருக்கிறது. அவரே நம்முடைய இருதயத்தில் இருப்பாரானா அவருக்குடைய எல்லா காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும். இந்த வசனத்தின்படி கர்த்தர் இந்த நித்திய ஜீவனுக்கான ஒளியை உங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்க பண்ணி உங்கள் வாழ்க்கையில வைத்து இன்னும் சாட்சியாக உங்களை நிறுத்தி உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய திருப்பிரசனம் வெளிப்படட்டும். மகத்துவம் உள்ள வல்லமை இவர்கள் மேல வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீர்தான் அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். நீர்தான் அந்த ஒளியா இருக்கிறீர். நீர் இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையில இறங்கி வாரும். கர்த்தருடைய திருப்பிரசனம் இவர்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும். ஆண்டவரே, திருப்பிரசனத்தினால் இவர்களை நிரப்பாண்டவர, இவர்களை தொடும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இருளின் ஆண்டவரை அனுபவங்கள் இவர்கள் வாழ்க்கையில வரவே கூடாது. இருளின் சக்திகள், இருளின் கிரியைகள் இவர்களுக்கு விரோதமாய் வரவே கூடாது. ஆண்டவருடைய திருப்பிரசனத்தினாலே, உம்முடைய ஒளியினாலே அது இருளை மேற்கொண்டு தகப்பனே சாத்தானையும் சாத்தானுடைய கிரியைகளை மேற்கொண்டு உம்மை பின்பற்ற கர்த்தர் இவர்களுக்கு கிருபித்தார். ஆண்டவரே, அந்த ஜீவ ஒளிக்கான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, ஜீவ ஒளிக்கான வாழ்க்கை மனமகிழ்ச்சியான வாழ்க்கை, ஜீவ ஒளிக்கான வாழ்க்கை விடுதலையான வாழ்க்கை. அந்த ஜீவ ஒளி எங்களுக்குள்ள இருக்கிற பொழுது இருளே இருக்காது. அந்த ஜீவ ஒளியினால் இவர்களை நிரப்பி இந்த நாள் முழுவதும் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் நடத்தும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.